செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பேரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பால்வாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாக முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த வாரத்தில் நல்ல நாட்களை பற்றி பார்ப்போம். இந்த வாரத்திலே 4 நாட்கள் நல்ல நாட்கள், அதில் 1 சுபமுகூர்த்த நாள், மற்ற 3 நாட்கள் சுமாரான நாட்கள். மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை தசமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் சித்தியோகம். அந்த நாள் செவ்வாய் தோஷம் நிவர்த்திக்கான சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு, அன்றைய தினத்தில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து மார்ச் 20 புதன்கிழமை ஏகாதசி திதி பூசம் நட்சத்திரம் சித்தியோகம், ஒரு முழு சுபமுகூர்த்த நாள். அன்றைய தினம் எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்யலாம். அடுத்து மார்ச் 21 வியாழக்கிழமை துவாசி திதி ஆயில்யம் நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினத்தில் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அடுத்து மார்ச் 23 சனிக்கிழமை சதுர்தசி திதி பூரம் நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினத்தில் ஸ்திர பொருட்கள் வாங்குவதற்கு, மளிகை பொருட்களை வாங்குவதற்கு, இரும்பு பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற தினம். அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் விருச்சிகம், தனுசு, மகரம். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 17 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:21 முதல் மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை பகல் 1:37 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிகத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 17 ஞாயிற்றுக்கிழமையும் மார்ச் 18 திங்கட்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை பகல் 1:37 வரை 37 முதல் மார்ச் 21 வியாழக்கிழமை இரவு 1:27 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 புதன்கிழமை, மார்ச் 21 வியாழக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 21 வியாழக்கிழமை இரவு 1:27 முதல் மார்ச் 24 பகல், அதாவது மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை பகல் 2:20 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 22 வெள்ளிக்கிழமையும் மார்ச் 23 சனிக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வது மிகவும் உத்தமமானது. அடுத்து இந்த வாரத்திய ராசி பலன்களை 12 ராசிகளுக்கும் பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். தெய்வபலம் நன்றாக இருக்கிறது, நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். நன்மைகளை நீங்கள் அதிகமாக இன்றைய தினம் இந்த வாரத்தில் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் இந்த வாரத்தில் செய்யலாம். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும். முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ஈடுபட்டவர்களுக்கும் தங்க வெள்ளி துறையில் ஈடுபட்டவர்களுக்கும் நல்ல லாபம் இந்த வாரத்தில் கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே குழந்தைகளுடைய கல்விக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மேலும் எதிரிகளை வெல்வதற்காக, அதாவது போட்டியை சமாளிப்பதற்காகவும் விளம்பர செலவுகள் இருக்கும். 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி காரணமாக, தொழில் அலைச்சல் காரணமாக சிறிது தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரத்தில் மேஷராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்த அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை, மார்ச் 21 வியாழக்கிழமை, மார்ச் 23 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை உணவபாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை, மார்ச் 23 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே திருஷ்டி அதிகமாக இருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக இருந்து குருவான் உங்கள் ராசியிலே இருப்பது அலைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக இந்த வாரத்தில் வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். விளக்கு ஒரு விளக்கு வைத்தாலே போதுமானது. 2, 3 என்பது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கிறது.
இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இந்த வார ஆரம்பத்திலே சந்திரன் இருக்கிறார், வளர்ப்பை சந்திரன். ஆகவே பெண்களால் ஆதாயம் நிறைய இருக்கிறது. பெண்கள் மூலமாக தனவரவு காத்திருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் நன்மைகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய், சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையில் எந்த முயற்சிகள் செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சலிக்காமல் வேலை செய்யுங்கள். அதற்குரிய வருமானத்தையும் அதற்குரிய ஊதியத்தையும் விரைவில் நீங்கள் பெறுவீர்கள். நன்மைகளை அடைவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், ராகு இருப்பது இந்த வாரத்தில் தாய் மூலமாக தனவரவு, குழந்தைகள் மூலமாக தனவரவு காத்திருக்கிறது. ஆக இந்த வாரம் தாய் தந்திரன் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவுமாகும். செலவுக்கேற்ற வருமானமும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்தில் ரிஷபராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை, மார்ச் 23 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 21 வியாழக்கிழமை, மார்ச் 23 சனிக்கிழமை நல்ல நாட்கள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று விநாயகருக்கு நெய்விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில்துறையிலே நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தொழில் விருத்திக்காக நிறைய நீங்கள் உழைப்பீர்கள். அதற்குரிய வருமானத்தையும் நீங்கள் அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இந்த வாரத்திலே நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பின்னடைவுகள், பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதில் சமாளிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரத்தில் புதிதாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. மேலும் இந்த வாரத்தில் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளும் செய்யலாம். அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறை வளர்ச்சிக்காக நீங்கள் நிறைய உழைப்பீர்கள். நிறைய காலத்தை நீங்கள் விரயம் செய்வீர்கள். அதற்குரிய வருமானத்தையும் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியன், புதன், புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. அதன் மூலமாக தொழில்துறையில் புதிய யுக்திகள், புதிய முயற்சிகள் செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருபான், அதாவது தொழிலாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். தொழில்துறையில் நீங்கள் எந்த முயற்சிகள் செய்தாலும் அனைத்திலும் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. மேலும் மனைவி மூலமாக ஆதாயம் இருக்கிறது. மனைவி பேரில் தொழில் செய்பவர்களும் நல்ல ஆதாயத்தை இந்த வாரம் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை நல்ல நாள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 21 வியாழக்கிழமை, மார்ச் 23 சனிக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாகவும் தொழில்துறையில் இருக்கின்ற தேக்க நிலை விலகுவதற்காகவும் வருகின்ற புதன்கிழமை என்று விநாயகருக்கு நெய் தீபம், அதன் பிறகு பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி.
அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே உங்களுக்கு அஷ்டம்ஸ் நடந்தாலும் சனி பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பதனால் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது என்று நிச்சயமாக நம்பலாம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு இந்த வார ஆரம்பத்தில் 12ஆம் இடத்திலிருந்து அதன் பிறகு உங்கள் ராசிக்கு வருகிறார். புதிய முயற்சிகளை செய்வீர்கள். ஆனால் அந்த முயற்சியில் முதலில் ஒரு தொய்வு ஏற்பட்டு அதன் பிறகு வெற்றியை தரும். ஆகவே தொய்வு ஏற்பட்டாலும் கலங்காமல் மறுபடியும் முயற்சி செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. குழந்தைகள் படிப்பு விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். 7 குடி 8ஆம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்களுக்கு மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே இந்த வாரத்தில் கிழங்கு வகையான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். 9 குடியின் 10ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பானது. தந்தை தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். தந்தை மூலமாகவும் தன லாபம் காத்திருக்கிறது. தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யும் போது சிறு பின்னடைவு ஏற்பட்டாலும் மறுபடியும் முயற்சி செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வாரத்திலே புதிய முயற்சிகள் செய்வதற்கு ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. ஆனால் தோல்விகளை பற்றி தோண்டு விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரம் கடகராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 21 வியாழக்கிழமை, மார்ச் 23 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் கடகராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு அஷ்டமசனி நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் வைத்துவிட்டு வர வேண்டும். அடுத்து 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தொழில்துறையில் சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக நிச்சயமாக கடகராசியில் பிறந்தவர்கள் அஷ்டமசனியுடைய பிடியிலிருந்து விடுபட்டு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற அந்த தோஷத்திலிருந்து விடுபட்டு நிச்சயமாக நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சொல்லி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக சென்று விட்டு வரலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இந்த வாரத்தில் மற்றவுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது விவாதங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள்லாம் நீக்கி நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு அலைச்சல் காரணமாக சோர்வு இந்த வாரம் மிக அதிகமாக இருக்கும். சோர்வு அதிகமானாலும் நீங்கள் நன்மைகளையே பெறுவீர்கள். என்றால் தெய்வபலம் உங்கள் பக்கம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருபான் இருப்பது தந்தை உங்களுக்கு நல்ல வழிகளை காட்டுவார்கள். தந்தை மூலமாக ஆதாயம் இருக்கிறது. உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பது தெய்வபலம் இருக்கிறது. குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு முழுமையாக இந்த வாரம் கிடைக்கும். ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு இந்த வாரத்தில் சென்றுட்டு வந்தாலும் மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பது தெய்வ அனுக்கிரகம் நன்றாக இருக்கிறது. பெரியவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான சந்திரன் இந்த வார ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பது எவ்வளவு விரயங்களானாலும் அதற்குரிய லாபத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். அலைச்சலை தவிர பெரிய தோஷங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுத்தாது. இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை, மார்ச் 21 வியாழக்கிழமை, மார்ச் 23 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்தரம் 1வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை, மார்ச் 23 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் சொன்ன உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருப்பதனால், சூரியன் 8ஆம் இடத்திலே இருப்பதனால் அலைச்சல் ஏற்படும் என்று கூறினார். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்விளக்கு வைத்து வில்வ இலையினால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி.
அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால் உடலில் சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உஷ்ணம் காரணமாக சோர்வு அதிகமாக இருக்கும். ஆகவே அதிகமான வெயிலிலே நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசியிலே கேதுபான் இருப்பது இரவில் தூக்கமும் சிறிது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. அதன் மூலமாக பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளுக்கு தக்க மருத்துவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். இருந்தாலும் மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். மனைவி உங்கள் மீது கோபப்பட்டு கொண்டு இருந்தாலும் அவர்கள் ஆலோசனையும் கேளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி இந்த வாரம் காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இந்த வார ஆரம்பத்திலே சந்திரன் இருக்கிறார். ஆகவே இந்த வார ஆரம்பத்திலே சந்திரன் இருப்பதனால் எந்த காரியம் செய்யும் போதும் சிறிது பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். முக்கியமாக தொழில்துறையிலே சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் பாலிப்பார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருபான் இருப்பது கொடுக்கல் வாங்கலை மிகுந்த எச்சரிக்கை தேவை. முக்கியமாக கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது. 3வது நபருக்காக ஜாமீன் போடுவதையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுக்காக ஜாமீன் போட்டால் அதற்கான பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரம் கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை, மார்ச் 23 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 21 வியாழக்கிழமை, மார்ச் 23 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து உங்களுக்கு அஷ்டம குருவாக இருப்பது சிறிது பண விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் விளக்கு வைத்து விட்டு வருவது மிகவும் சிறப்பானது. மேலும் ஒரு முறை நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கும் முடிந்தால் சென்று விட்டு வரலாம். அல்லது குலதெய்வ படத்தை வீட்டில் வைத்து நைவேத்தியங்கள், இனிப்பு நைவேத்தியங்கள் செய்தாலும் உங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும். இதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே குழந்தைகள் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தைகளுக்கு மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். பரஸ்பரம் நட்பு ஏற்பட்டு சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த வாரத்திலே துளாராசியை பிறந்து காதல் செய்து கொண்டிருக்கின்ற இளம் கன்னியர்களுக்கும் காளையர்களுக்கும் திருமணம் முடிவாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் கூட தீரும். தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தெய்வபலம் மிக மிக நன்றாக இருக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். 6ஆம் இடத்தில் புதன் நீச்சமாக இருந்தாலும் புத ஆத்தி யோகத்துடன் இருக்கிறார். ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது தொலைதூர யாத்திரைகள் செல்வதற்கும் இந்த வாரம் ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வபலம் மிக அருமையாக இருக்கிறது, மிக நன்றாக இருக்கிறது. தெய்வபலத்தின் மூலமாக காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாவதில் சிறு சிக்கல்கள் இருந்தாலும் விரைவில் அது தீரும். தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. என்றால் 12ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது சைன சுகம் சிறிது பாதிக்கும் என்று தான் இருக்கிறது. அடுத்து இந்த வாரம் துளாராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 21 வியாழக்கிழமை, மார்ச் 23 சனிக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது சிறிது தூக்கமின்மை ஏற்படுத்தி கொடுக்கும், அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக
புதன்கிழமையன்று விநாயகருக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே துலா ராசியில் பிறந்தவர்கள் எல்லா வளங்களும் இந்த வாரம் பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 17 ஞாயிற்றுக்கிழமை காலை 4:21 முதல், அதாவது அதிகாலை 4:21 முதல், மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை பகல் 1:37 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த வார ஆரம்பத்திலே மார்ச் 17 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 18 திங்கட்கிழமை 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற நாட்களில் இந்த வாரத்தில் மற்ற நாட்களுக்கு பலன்களை பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி சுக்கிரன் இந்த கிரகங்களுடன் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் சந்திராஷ்ட தினத்திற்கு பிறகு நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு இந்த வாரம் ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. பூமி சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. தொழில்துறை வளர்ச்சியும் நன்றாக இருக்கிறது. இந்த வாரம் ஒரு சுப வாரமாகவே அமையும். இந்த சந்திராஷ்ட தோஷத்தை தவிர, அதாவது திங்கட்கிழமைக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் ராகு இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கும் அளவுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மேலும் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக அனுகூலங்கள் இருக்கும். அவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 21 வியாழக்கிழமை, மார்ச் 23 சனிக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிக ராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பது பண விஷயத்தில் சிக்கல்கள் ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் வைத்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்களும் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெறுவார்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை பகல் 1:37 முதல், மார்ச் 21 வியாழக்கிழமை இரவு 1:27 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 புதன்கிழமை, மார்ச் 21 வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். மற்ற நாட்களில் பெரிய தோஷங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தாது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வ பலத்தினால் சந்திராஷ்டக தோஷத்திலிருந்து விடுபட்டு ஓரளவு நன்மைகளையும் நீங்கள் அதிகமாகவே அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய சகோதரனுடைய வாழ்விலே ஒரு பெரிய திருப்பம் இருக்கும். இந்த வாரத்திலே அந்த திருப்பத்தின் மூலமாக அவர்கள் நன்மைகளை அடைவார்கள். இந்த வாரத்தில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. ஆனால் சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களிலே நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். எதிர்பார்த்த உதவிகள் மற்ற மாணவர்களிடமிருந்து கிடைக்கும். பொதுவாக இந்த வாரத்திலே தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். முக்கியமாக பெண் குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை இந்த வாரத்தில் அடைவீர்கள். இந்த வார ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் இருக்கும். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது, கேது பகவான் என்பது தொழில்துறையிலே சிறு தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் கடும் முயற்சியின் மூலமாக தடைகளை நீங்கள் வெல்ல முடியும். சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு சுபிட்சமாகவே இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை, மார்ச் 21 வியாழக்கிழமை சுமாரான நாட்கள். ஆனால் நல்ல நாள் என்று பார்த்தால்
மூலத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 23 சனிக்கிழமை மட்டுமே மிக நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு கூட மார்ச் 23 சனிக்கிழமை மட்டுமே நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. உத்திராடம் 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 23 சனிக்கிழமை. ஆக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் சனிக்கிழமை மட்டுமே நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. அந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தனுசு ராசியிலே பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தினங்களான மார்ச் 19 செவ்வாய்க்கிழமையும், மார்ச் 20 புதன்கிழமையும், மார்ச் 21 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்களும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சந்திராஷ்ட தினங்களில் அம்பாளுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. உத்திராடம் 1வது பாதத்தில் பிறந்தவர்கள் விநாயகருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 3 நாட்களும் தீபங்களை வைத்து வழிபாடு செய்தால் தெய்வபலம் முழுமையாக கிடைத்து சந்திராஷ்ட தினங்களும் உங்களுக்கு தீமைகள் செய்யாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மகர் ராசி. மகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் மார்ச் 21 வியாழக்கிழமை இரவு 1:27 முதல் மார்ச் 24 பகல் 2:20 வரை சந்திராஷ்டகம். ஆக இந்த வாரத்தில் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கடைசி 2 நாட்கள், அதாவது மார்ச் 22 வெள்ளிக்கிழமையும் மார்ச் 23 சனிக்கிழமையும் முழு சந்திராஷ்ட தினங்கள். மற்ற நாட்களே பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. சந்திராஷ்ட தோஷம் இருந்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. என்றால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் சந்திரனை பார்வையிடுகிறார். ஆகவே சந்திராஷ்ட தோஷம் பெரிதாக ஒன்றும் பாதிக்காது என்று உறுதியாக நம்பலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது சகோதரர்கள் மூலமாக தனலாபம் காத்திருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே உங்களுடைய முயற்சியும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருப்பது லாபம் பல வகையிலும் உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரத்தில் 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் சனி பகவான் சுக்கிரன் செவ்வாயுடன் இருப்பதனால் 7.5 சனி தோஷங்கள் ஏற்படுத்தாது, கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்ட பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தாயின் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவு முறைகளை மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பானது. அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் எந்த கிரகமும் கிடையாது. 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்ட பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் தந்தைக்கு கூட ஏற்படுத்தாது. தற்சமயம் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த சந்திராஷ்ட தினமான இந்த வார கடைசி வெள்ளி சனி தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை நல்ல நாள். திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியே இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசியிலே செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது கும்பராசியிலே பிறந்து காதல் செய்து கொண்டிருக்கின்ற காளையர்களுக்கும் கன்னியர்களுக்கும் விரைவில் காதல் கைகூடும், திருமணம் நடக்கும். உங்கள் ராசியிலே செவ்வாய், சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கும் நிலம் வாங்குவதற்காக பார்வையிடுவதற்கும் இந்த வாரம் மிக மிக உத்தமமான தினங்களாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. அதன் மூலமாக மனைவியால் தனலாபம் காத்திருக்கிறது. குழந்தைகள் மூலமாகவும் தனலாபம் காத்திருக்கிறது. மனைவி, குழந்தைகள் பெயரில் தொழில் செய்வன் நல்ல லாபத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு நல்ல வார்த்தைகளை பேசி எல்லா விதமான காரியங்களிலும் நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். மூத்த சகோதரனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இரவு நேர பயணங்களை மாற்றட்டும் நீங்கள் இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி எந்த தோஷமும் உங்களுக்கு ஏற்படுத்தாது.
இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 21 வியாழக்கிழமை, மார்ச் 23 சனிக்கிழமை நல்ல நாட்கள். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது இரவு நேர பயணங்களை தொடங்கக்கூடாது என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமையன்று விநாயகருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் ஏழரிசி நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சனுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. உடல் உஷ்ணம் மிக அதிகமாக இருக்கும். ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் தூக்கம் சிறிது குறைவாகவே வரும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருபான் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் சுபவிரயங்கள் நடக்கும். தொழில்துறையில் நல்ல விருத்தி ஏற்படும். புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழிலாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழில்கள் மூலமாக தன லாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வார ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். ஆகவே நண்பர்கள், உறவினர்கள் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேதுபான் இருந்தாலும் அது நட்பு ஸ்தானத்தில் இருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. மனைவியினுடைய அனுசரணை உங்களுக்கு முழுவதுமாகவே கிடைக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கிறார். குடும்ப உறுப்பினர்களுக்காக, குடும்ப உறுப்பினர்களுடைய நன்மைகளுக்காக அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய சுப காரியங்களுக்காக செலவினங்களாகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது மனைவியினுடைய சௌகரியத்துக்காக, மனைவியுடைய ஆசைக்காகவும் செலவினங்களாகும். அதற்குரிய வருமானம் கிடைக்கும். பொதுவாக லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளவு லாபம் சம்பாதித்தாலும் அதற்குரிய விரயங்களும் இருக்கும். ஆனால் விரயத்திற்கேற்ற வருமானம் கிடைக்கும். ஆக இந்த வாரத்தில் லாபமும் விரயமும், அதாவது வரவும் செலவும் சரியாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஏழரசன் நடந்து கொண்டிருந்தாலும் செலவினங்கள் ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால் செலவினங்கள் ஆகுமே தவிர பெரிய தோஷங்கள், பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் மீனராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியிலே பிறந்து புரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 20 புதன்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 21 வியாழக்கிழமை, மார்ச் 23 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு ஏழரசி நடந்து கொண்டிருப்பதனால் இந்த வாரத்திலே சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சனுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். விரைவில் எல்லா விதமான நன்மைகளும் அடைவீர்கள். பெரிய தோஷங்கள் இல்லாமல் நன்மைகளை இந்த வாரம் முழுமைக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நிகழ்ச்சியை காண்பவர்களும் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு ஷேர் செய்தவர்களும் நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கும் விளங்கும் அப்பாஞ்சன்னியமும் பல்லாண்டு என்று பெரியாழ்வார் பாடியதைப் போல எல்லோருமே குடும்பத்துடன் அன்யோன்யமாக பல்லாண்டு வாழ வேண்டுமென்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். மற்றும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.